டிஎன்பிசி கமிஷன் ஃபார் SC/ST தமிழக ஆயர் பேரவையின் பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு 15 ஆகஸ்ட் 2025 அன்று பங்கேற்ற கிராம சபை கூட்டத்தின் புகைப்பட தொகுப்பு. தமிழ்நாடு ஆயர் பேரவையின் டிஎன்பிசி பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் SC/ST பணிக்குழு பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினரின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தவும் செயல்படுத்தவும் அர்ப்பணிப்பு கொண்டுள்ளது. புறக்கணிக்கப்படும் மக்களின் குரலை முன்னிலைப்படுத்துவதற்காக கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்கிறது. இக்கூட்டங்களில் அவர்களின் உரிமைகள் மற்றும் தேவைகள் குறித்து தீவிரமான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. நில உரிமைகள், குடிநீர் வசதி, வீட்டு வசதி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை சார்ந்த பிரச்சினைகளை குழு முன்னிறுத்துகிறது. குறிப்பாக SC/ST மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் அவர்களின் சமூக வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் அதற்கான அரசு நடவடிக்கைகள் தொடர்ந்து நியாயமாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. கிராம சபை கூட்டங்களில் பராமரிப்பு குறைவு மற்றும் SC/ST சமூகங்களின் புறக்கணிப்பு போன்ற தீர்க்கப்படாத பிரச்சினைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் செயல்பாடு தொடர்பாக குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இவ்வாறு டிஎன்பிசி SC/ST குழு சமூக நீதி, வலுவான அடித்தள ஈடுபாடு மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளில் சமமான பங்கேற்பை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. தமிழக ஆயர் பேரவையின் டிஎன்பிசி பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு பங்கேற்பின் முக்கியத்துவம், சமூக நீதி நோக்கம். இந்த பணிக்குழு புறக்கணிக்கப்பட்ட பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறது. கிராம சபை கூட்டம் அவர்களின் தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து நேரடியாக பேசும் வாய்ப்பை அளிக்கிறது. பிரச்சினைகளை முன்வைக்கும் மேடை கல்வி, வேலைவாய்ப்பு, குடியிருப்பு, நில உரிமை, சமூக பாகுபாடு போன்ற பிரச்சினைகள் குறித்து குழு நேரடியாக சபையில் முன்வைத்து தீர்வை வலியுறுத்த முடியும். மக்களின் குரலை அரசு வரை கொண்டு செல்வது கிராம சபையில் பதிவாகும் தீர்மானங்கள் பின்னர் பஞ்சாயத்து, ஒன்றியம், மாவட்டம், மாநில அளவிலும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. குழு இதை அதிகாரபூர்வமாக பதிவு செய்து அரசுக்கு அறிக்கை அளிக்க முடியும். எனவே தலித், கிறித்தவ மக்கள், மக்கள் மன்றங்கள், பெண்கள் மன்றங்கள், பொதுக்குழு, கண்காணிப்பு குழு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகிய அனைவருக்கும் கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவத்தை கூறி அதில் பங்கு பெற செய்து அதனை தொடர்ந்து கவனிக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்பின் நோக்கம் மக்களின் தேவைகளை நேரடியாக கேட்டு பதிவு செய்தல், அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல், பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினரின் பிரச்சினைகளை முன்வைத்தல், சமூக ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தை ஊக்குவித்தல், கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மேல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லுதல். கூட்டத்தில் டிஎன்பிசி குழு முன்வைத்த முக்கிய அம்சங்கள்: கிராமத்தில் உள்ள அடிப்படை வசதிகள் குறைபாடு, சாலை, குடிநீர், கழிப்பிடம் பற்றி வலியுறுத்தப்பட்டது. கல்வி உதவித்தொகை, மாணவர்களுக்கு இலவச பயிற்சி மையங்கள், திறன் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. பெண்கள் சுய உதவிக்குழுக்களுக்கு SHG நிதி உதவி மற்றும் தொழில் பயிற்சி அளிப்பது பற்றியும் முன்மொழிவு செய்யப்பட்டது. சமூக பாகுபாடு உள்ள இடங்களில் சமத்துவம் நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கை கோரப்பட்டது. வேலைவாய்ப்பு திட்டங்கள் சமமாக வழங்கப்படுகிறதா என கண்காணிக்க கோரப்பட்டது. பங்கேற்பின் விளைவுகள், மக்களின் பிரச்சினைகள் நேரடியாக பதிவு செய்யப்பட்டது. அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டது. அடுத்த கூட்டத்தில் முன்னேற்றம் மதிப்பீடு செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டது. மக்கள் விழிப்புணர்வு அதிகரித்தது. பலர் முதல் முறையாக பங்கேற்றனர். இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் TNBC SC/ST பணிக்குழு சார்பாக வாழ்த்துக்கள்.